என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையால் அவர்களுக்கு நாம் வாக்களித்து 5 ஆண்டு காலம் நம்மை அடிமைகளாக இவர்கள் நடத்துகிறார்கள். எனவே இனிவரும் காலங்களில் வருகின்ற தேர்தலிலே நாம் அவர்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொடுக்கின்ற 1000, 500, 2000, 5000 என்ற பணத்திற்காக நம்முடைய தன்மான இனமான வாக்குகளை விற்கக்கூடாது. அவர்கள் நம்மிடம் கொடுத்து வாங்குகின்ற அந்த வாக்குகளுக்காக அவர்கள் செலவிடப்படுகின்ற பணம் என்பது நம்மிடமிருந்து மக்களின் வரிப்பணத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம்தான் என்பதனை நாம் அனைவரும் உணர வேண்டும். தயவு செய்து மீண்டும் மீண்டும் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் உழைத்து சம்பாதித்த பணம் அது கிடையாது. அவர்களெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்திலும் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களின் மூலம் ஊழல் செய்து அதில் வந்த பணங்களை வைத்து நம்மிடம் எளிதாக 1000 கொடுத்தால் இவர்கள் நமக்கு வாக்களித்து விடுவார்கள், 500 கொடுத்தால் வாக்களித்து விடுவார்கள், ஏதாவது ஒரு சில்வர் தட்டு கொடுத்தால் நமக்கு வாக்களித்து விடுவார்கள், ஒரு அண்டா குண்டா ஏதேனும் ஒன்று கொடுத்தால் நமக்கு இவர்கள் வாக்களித்து விடுவார்கள் என்ற அந்த மோசமான கேவலமான அந்த நம்மை அடிமைப்படுத்துகின்ற, நம்மை மிகவும் கேவலமாக நினைக்கின்ற 5 ஆண்டு காலத்திற்கு ஒரு அண்டாவும் 5 ஆண்டு காலத்திற்கு 500 ரூபாய் காசும் 5 ஆண்டு காலத்திற்கு 2000, 5000 பணமும் போதும், இவர்களுக்கு இது போதும் என்று நினைக்கின்ற அந்த ஆணவ மனப்போக்கினை அவற்றையெல்லாம் நாம் துடைத்தெறிய வேண்டும். இந்த திராவிட கட்சிகளின் அட்டூழியத்தை நாம் இனிமேல் அனுமதிக்க கூடாது. இவர்கள் கொடுக்கின்ற 500, 1000 அந்த அண்டா குண்டா சில்வர் தட்டுகளுக்கு நாம் ஒருபோதும் அடிபணிய கூடாது. அவர்கள் கொடுக்கின்ற அண்டாக்களையும் குண்டாக்களையும் தட்டுகளையும் பரிசு பொருட்களையும் அவர்கள் கொடுக்கின்ற 500, 1000, 2000, 5000 காசுகளையும் தயவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள். அது நம்மிடமிருந்து அவர் கொள்ளையடித்த பணம் தான். இனி வரும் காலங்களில் அவர் 500 கொடுத்து விட்டார், 1000, 2000, 5000 கொடுத்து விட்டார் என்பதற்காக அவர்களுக்கு நான் வாக்கு செலுத்துவேன், அது பாவம் இல்லையா? அவர் ரொம்ப மிகவும் கஷ்டப்படுகிறார், அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. அவர்கள் எல்லாம் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் அரசியலில் நம்மை ஏமாற்றி நம்முடைய அரசாங்கத்தில் இருந்து மக்களுக்கு வரக்கூடிய பணத்தை ஏமாற்றி அந்த திட்டங்களில் கொள்ளையடித்த பணத்தை தான் நமக்கு கொடுக்கிறார்கள் என்ற எண்ணம் முதலில் நமக்கு வர வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற பணத்திற்காக நான் வாக்கு செலுத்துவேன், எனக்கு பாவமா இருக்கு, நான் அவர்கிட்ட காசு கை நீட்டி வாங்கிட்டேன் அப்படின்ற சிந்தனையே இருக்காது. ஏன்னா நமக்காக நல்லது செய்யக்கூடிய வரக்கூடிய சிறு சிறு கட்சிகள் தான் நமக்கு வந்தா இந்த நம்முடைய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நமது தொகுதி மக்களுக்கும் நமக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பார்கள். சட்டமன்றத்தில் மக்களுக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வருவார்கள், மக்களுக்கு தேவையான பல்வேறு விடயங்களை செய்வார்கள் என்பதற்காக நாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி